Hi guys, welcome to TNPC Study World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா 12th standard accountancyல illustration sum 10-11 பார்க்க போறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணாதவங்களா இருந்தா subscribe பண்ணுங்க. கூட இருக்க bell button click பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஃபார்மேட்லாம் பார்த்துருக்கோம்னா ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்துருக்கோம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்மேட்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பார்க்கலாம். இது டிஆர் மீன்ஸ் டெப்ட் சைட், இது கிரெடிட் சைட். இது டெப்டார் சைட், இது கிரெடிட்டார் சைட்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி இதுலேயும் பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், டு பேலன்ஸ் பிடி அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். பிடி மீன்ஸ் ப்ராட் டவுன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். சிடி மீன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ சேல்ஸ், அதாவது டூ சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு ஓகேங்களா. இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்னா இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. இங்கே பேங்க்கு, இங்கே பில்ஸ் ரிசீவபிள் என்ன பேங்க்கும் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இங்கே டிஸ்ஆனர்டு பேங்க்கு, இங்கே ரிசீவ்டு பேங்க்கு. இங்கே பில்ஸ் ரிசீவ்டு, பில்ஸ் டிஸ்ஆனர், இங்கே பில்ஸ் ரிசீவ் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். இல்லை டிஸ்ஆனர் ஆகிருக்கும், இல்லை ரிசீவ் ஆகிருக்கும். மொத்தத்தில் இங்கே எதை கொடுத்துருந்தாலுமே டிஸ்ஆனர், இங்கே இருக்கிறது எல்லாமே ரிசீவ்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னது பை கேஷ் அக்கௌண்ட், பை பேங்க் அக்கௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் அலோடு, இந்த பேட் டெப்ஸு, அதுக்கப்புறமா இது எல்லாமே கிரெடிட் சைடு இருக்கிறது. இந்த ஃபார்மேட் நீங்கள் பைகாட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன எல்லா சமும் பார்த்த மாரி தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணுவோம். இதில் ஆட் பண்ணுவோம். இதில் இதுதான் பெருசாக இருக்கும் எப்பவுமே அசட் சைடு, அதாவது இது கிரெடிட் சைடு ஆல்மோஸ்ட் பெருசாக இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட் எடுத்து நம்ம இதில் போட்டோன்னா இது ரெண்டு மைனஸ் பண்ண வர அமௌண்ட் தான் நமக்கு பிஎஃப், அதாவது பேலன்சிங் ஃபிகர். அந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு சொல்லி பேர் வைப்போம்னா டூ சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லை டூ கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 10 பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல். அதே கிரெடிட் சேல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்பயுமே டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இதே கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்தாங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இன்னும் போகிறப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் டோட்டல் சேல்ஸ்னாலே எப்பயுமே என்ன டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்னாலும் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் சேல்ஸ்னாலும் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்போ பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. இப்போ பாருங்கள், டெப்டார்ஸ் ஆன் 1st January 2018 40,000 கொடுத்துருக்காங்க. அதாவது அப்போ இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா, ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ பாருங்கள், இது ஓப்பனிங் கேபிட்டல் எப்பயுமே எது சைடு வரும், ஃபஸ்ட்டே தெரிஞ்சது தான். ஓப்பனிங் கேபிட்டல் டிஆர் சைடு வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அது எல்லாமே இதில் வரும் சிஆர். டிஸ்கவுண்ட் அலோடு சிஆர். சேல்ஸ் ரிட்டர்னும் சிஆர். கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st இது க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே வரும். க்ளோசிங் கேபிட்டல் எப்பவுமே சிஆர் தான். ஓப்பனிங் அப்போ இந்த டெப்டார்ஸ் ஆன் 1st April அதாவது 40,000 மட்டும்தான் நமக்கு டிஆர் சைடு வந்திருக்கு. இதுதான் டிஆர், இந்த பக்கம் போகிறது தான் சிஆர். இப்போ பாருங்கள், டோட்டல்ஸ் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டிஆர்சிஆர் போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ் சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கொடுத்தது எல்லாமே நான் அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி போகலான்னு சொல்லி. இப்போ பாருங்கள், டு பேலன்ஸ், அதாவது ப்ராட் டவுன், பிடினா ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000. அதுக்கப்புறம் நம்மளோட கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிஆரா டிஆரான்னு போட்டது தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னா 1,67,000 வருது. நான் அதையே தான் இந்த சைடும் போட்டுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1,00,000
இங்கே வந்து 1,60,000 இங்கே நான் 1,67,000 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1,60,000ல் 40,000 போயிடுச்சுன்னா 1,20,000 1,27,000 இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா, டு சேல்ஸ், அதாவது சேல்ஸ்னு அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அதேமாரி 11th சம் பாருங்கள். 11th சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ். இதில் பாருங்கள் டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே டோட்டல் சேல்ஸு இல்லை கிரெடிட் சேல்ஸ் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அதேமாரி டெப்டார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஆர். அதுக்கப்புறமா கேஷ் ரிசீவ்டு வந்து சிஆர். ரிட்டர்ன்ஸ் இன்வால்வ் வந்து சிஆர். பேட் டெப்ஸும் சிஆர், அதாவது க்ளோசிங் பேலன்ஸும் சிஆர். இது என்ன புதுசாக ஃபார்மேட்டில் நம்ம படிக்காத இது ஒன்று இருக்குது. அதாவது கேஷ் சேல்ஸ் அப்படின்னா என்னென்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறப்ப மட்டும்தான் கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து நமக்கு எப்போயுமே டோட்டல் சேல்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா டோட்டல் சேல்ஸ் என்னது, டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு, அதாவது கொஷினில் கொடுத்துருக்கேன், இந்த டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகேங்களா, என்னென்னா கேஷ் சேல்ஸ் எப்போயுமே கொடுத்துருவாங்க. இது கிரெடிட் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது என்னது, அதாவது பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு பேர் வைப்போம்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு வைப்போம். அது இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தான் வந்து டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், சம் மூலியமாக பார்த்தா உங்களுக்கு புரியும் நல்லா. அதேமாரி நம்ம எப்பயும் போல் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அதேமாரி போடுறோம். போட்டு எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போடுறோம். போட்டு இப்போ நம்ம வந்து என்னென்ன டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னா டு பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, 50,000. கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட் டெப்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ பேலன்ஸ் சிடி, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எது வருதுன்னா 2,40,000. 2,40,000. ஓகேங்களா, அதே தான் இந்த பக்கம் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2,40,000 போட்டிருக்கேன். 2,40,000ல் 50,000 போயிடுச்சுன்னா 1,90,000. அதான் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். ஓகேங்களா, இதாவது சேல்ஸ்னால் கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் ஈக்குவல் சொல்லியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு இந்த சம்பளம் என்னது கிரெடிட் சேல் கிடச்சிச்சு. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் டோட்டல் சேல்ஸ் இருக்கட்டும் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல். அதாவது நமக்கு கேஷ் சேல்ஸ் வந்து 1,40,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம பிஎஃப், அதாவது பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து கிரெடிட் சேல்ஸ். அது வந்து 1,90,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் 1,40,000 1,90,000 ஆட் பண்ணால் 3,30,000. அப்போ இந்த சம்பளம் அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் சேல்ஸோட அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்ன, 3,30,000. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, இந்த ரெண்டு சம்மே ஒரே மாடல் தான். இன்னும் நம்மளுக்கு வந்து 11th சம் ஒன்று ட்ரிக்காக டோட்டல் சேல்ஸோட ஃபார்மேட் தெரிந்தாது. இந்த ஃபார்மில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபார்மை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். நம்ம இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு லைக் பட்டன் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.